கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாய் எத்தனையோ டாக்டர்ஸ்கள் கிட்டலாம் போய் காசுகளெல்லாம் செலவழிச்சும் கூட அவளுக்கு கொஞ்சம் கூட அவளுக்கு சுகம் கிடைக்காதபடி அவள் மிகவும் வேதனைப்பட்டாள். அந்த வேளையில இயேசு கிறிஸ்துவை பற்றி அவள் கேள்விப்பட்டு அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள அவள் போய் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகமானாள். அவள் தொட்டதை ஆண்டவர் உணர்ந்து அவர் என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எத்தனையோ பேர் நெருக்கி நின்ற போதிலும் அந்த விசுவாச தொடுதல் அவருக்குள்ள இருந்து வல்லமே வெளிப்பட பண்ணிற்று. இன்றைக்கு கூட நாமும் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை தொடும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர். அவருடைய வல்லமை நம்ம மேலே கடந்து நமக்கு அற்புதங்களை செய்யும். நம்முடைய எல்லைகளை அது நிரப்பும். அல்லேலூயா, ஆமென். அந்த அபிஷேக வல்லமை, அந்த வஸ்திரத்தின் அபிஷேகம் நாம் தொடும்போது, அந்த அபிஷேகத்தில் நிரம்பி நாம் ஜெபிக்கும் போது அந்த அபிஷேக வல்லமை நமக்குள்ள தேவனுடைய வல்லமையை கொண்டு அது நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை தம்முடைய ஆவியினாலே அவர் உயிர்ப்பிக்கிறவர் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய சரீரங்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது, அபிஷேகத்தினால நிரம்பி நாம் ஜெபிக்கும் போது இந்த கட்டுகள் உடையும், வேதனைகள் மாறும், எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்முடைய சரீரத்தை அவர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய வஸ்திரமாகிய அந்த அபிஷேக தொடுதல் நமக்குள்ள கடந்து வரும்படியா விசுவாசத்தோடு கூட நாம் அபிஷேகத்துல நிரம்பி, ஆவியில நிரம்பி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு அருமையான மகள் ராமகிருஷ்ணாவில் படித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிருந்தே அவங்களுக்கு பெரும்பாடு. அந்த சகோதரியை நான் பார்த்ததில்ல, அவங்கள பற்றி கேட்டதில்லை. அப்போது அவங்க ஹாஸ்டல் ரூமில் ஒரு நாள் ரொம்ப ஒரு வேதனையினால் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். அப்போ பக்கத்தில் ரூமில் உள்ளவங்கெல்லாம் போய் அவங்களுக்கு மயக்கமெல்லாம் தெளிய வச்சு அவங்கள எங்கள் மீண்டியதின் ஊழியத்தில் ஒரு தேவன் அற்புதம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ இங்கே வந்த உடனே இந்த சகோதரிக்காக ஜெபித்த போது அந்த அவளுடைய விசுவாசம் அது தேவனுடைய வல்லமையை இறங்கி வர பண்ணிட்டு அவள் மேல் தேவ அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. அந்த நாளிலே கர்த்தர் அவளை முழுவதுமாய் சுகமாக்கினார். அல்லேலூயா. அப்படித்தான் நம்முடைய விசுவாசம் நம்ம தேவனை தொடும்போது, நாம் அபிஷேகத்தில் நிரம்பி தேவ வல்லமையை நாம் இன்னும் அதிகமாய் நம்ம மேலே கடந்து வரும்படி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் அங்கே ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள்ள அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், விடுதலையாக்குகிறார், சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. பரலோக தகப்பனே, மக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே சரீரத்திலே வியாதியோடு, பாடுகளோடு, பலவீனத்தோடு கூட ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிறார்களோ அப்பா, ஆண்டவரே அவர்கள் மேல் இன்னும் அளவில்லாத உடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே இந்த சரீரங்களை நீர் உயிர்ப்பிப்பீராக, இந்த சரீரங்களை பலப்படுத்துவீராக, இந்த சரீரங்களை சுகப்படுத்துவீராக, இந்த சரீரத்தில் உன்னத பலனை ஊற்றுவீராக அப்பா. இந்த சரீரங்கள் பலன் அடையட்டும் ஆண்டவரே, உமக்காக சாட்சியாக எழும்பட்டும் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.